கிறிஸ்து பிறப்பும் பிள்ளை வளர்ப்பும் ப்ராஃபட்டிக் பேரண்டிங்கை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஸ்பிரிட் ஃபில் கான்வர்சேஷன், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எலிசபெத்தும் மரியாளும் அவர்களுக்கு இடையே இருந்த அந்த உரையாடலை குறித்து பார்த்தோம். அது எப்படி பிள்ளைகளை பாதிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, வேர்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பார்த்தோம், வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இங்க நம்ம பார்க்கும்போது இங்க எலிசபெத் சொல்லுகிறாள், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இங்க she is saying words of hope, words of encouragement, உற்சாகப்படுத்துகிற, நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துலதான் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், 44ஆம் வசனமும் பார்க்கலாம். லூக்கா 1:44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அந்த குழந்தைக்கு there was joy. அந்த வாழ்த்தின சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் பெரியவங்களுக்கு கூட எது ஒரு மகிழ்ச்சியை தரும்னு நினைக்கிறீங்க? the words of hope and encouragement, நம்பிக்கை தருகிற, உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள் தான் ஒரு மகிழ்ச்சியை ஒருவர் கொடுக்க முடியும். சவாலான ஒரு சூழ்நிலை, ஒரு மிகவும் கடினமான ஒரு பாதையில இந்த மரியாள் பயணிக்க இருக்கிறாள். திருமணத்திற்கு முன்பதாகவே அவள் கற்பந்தரித்திருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் இல்ல. இது எப்படி ஆகும், இது எப்படி நான் அந்த குழந்தைய வளர்க்க போறேன், இது கடவுளுடைய குழந்தைன்னு சொல்றாங்களே, இப்படி நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். நிறைய ஒரு இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான, அல்லது எப்படி நடக்குமோ என்கிற ஒரு பெரிய கேள்விகள் அவளுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த நேரத்துல எலிசபெத் பயன்படுத்துகிற அந்த உரையாடல், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பயன்படுத்துகிற உரையாடல் எப்படி இருக்குதுன்னா, she is encouraging her. விசுவாசித்தவளே பாக்கியவதே, கர்த்தராலே உரைக்கப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுதும் கூட எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம்? Right? Are we using words of hope? Are we using words of encouragement? நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு இடத்துல நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், நம்பிக்கை தராத வார்த்தைகளை பயன்படுத்துறோம். நிறைய நேரங்களில் பிள்ளைகள் இடத்துல டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல டு த சைல்ட் அண்ட் அபவுட் த சைல்ட், பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளிடத்திலும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்டா இருக்கணும். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்பிக்கை தருகிற வார்த்தைகளா இருக்கணும். இட் ஷுட் பி hope giving words. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவரால் சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றுவார். தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்பு என்பது தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக பிள்ளைகள் வளர்க்கப்படுவது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக காரியங்களை செய்வார், மாற்றங்களை கொண்டு வருவார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேசுவோம். இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஃபில் கான்வர்சேஷன் வித் ஆர் சில்ட்ரன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கடந்த 2 நாட்கள் 3 நாட்கள் எடுத்து யோசித்து பாருங்க, பிள்ளைகளிடத்துல எவ்வளவு முறை நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும், எவ்வளவு முறை பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தணும். அநேக நேரங்களில டிஸ்கரேஜ் பண்ணுவதற்கு நாம் முந்திக் கொள்கிறோம், என்கரேஜ் பண்ணுவதில் நாம் கடைசியா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். எலிசபெத் சொல்றாங்க, பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. நீங்க நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் they should hear the words of encouragement, they should hear the words of hope. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, வேத வசனம், இதை நிறைய பிள்ளைங்க கேட்கணும். ஏன்னா இந்த வேத வசனத்தை போல என்கரேஜிங் வேர்ட்ஸ் வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த வேத வசனத்தை போல நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் எங்கேயும் கிடைக்காது. கர்த்தரால் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த வேத வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். இப்ப பிள்ளைகளிடத்துல நம்ம கான்வர்சேஷன்ல வேத வசனங்களிலிருந்து காரியங்களை எடுத்து அதன் மூலமாய் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும், அது மூலமாய் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த வசனங்கள் நிறைவேறும். நம்முடைய கான்வர்சேஷன்ஸை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போங்க. பிள்ளைகளிடத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குது, பிள்ளைகளை பற்றி பிறரிடத்துல பேசுவது, பிள்ளைகளை பற்றி மற்றவங்ககிட்ட பிள்ளைங்க முன்னாடி பேசும்பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம், நம்முடைய வேர்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எப்படி இருக்குது, ஹம்பிள் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோமா, ஹோப் கிவிங் என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோமா, நம்முடைய உரையாடல்கள் ஸ்பிரிட் ஃபில்டா இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் வேத வார்த்தையின் நிறைவேறுதலாய் மாறுவார்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் பிள்ளைகளை குறித்தும் எங்களுடைய உரையாடல்கள் ஆண்டவரே நம்பிக்கை தருகிற உரையாடல்களாக, எங்களுடைய உரையாடல்கள் உற்சாகப்படுத்துகிற உரையாடல்களாக மாற்றம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
எங்களுடைய நாவை ஆவியானவர் ஆட்கொண்டு வேத வசனத்தை போன்று ஆண்டவரே உற்சாகம் தருகிற, நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படியாக செய்து எங்களுடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளை வளர்ப்புக்கு நேராய் எங்களை நடத்தி வேத வார்த்தை நிறைவேறுதலாய் எங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்றப் போகிறபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.